ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மள நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டே இருப்போம். இங்க இருந்து அங்க போவோம், ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வருவோம், சென்னையில இருந்து பெங்களூர் போவோம், இங்க இந்த அப்ராட் போவோம், பாம்பே போவோம். அந்த மாதிரி ஃபிளைட்ல நிறைய டிராவல் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? பிசினஸா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, பர்சனல் டூர் அண்ட் ட்ரிப்ஸ் போறதா இருந்தாலும் சரி, இந்த ஃபிளைட்ல போறதுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கும் இருந்தது. யார் பக்கத்துல இருந்தாங்களோ அவங்க கையை கட்டி பிடிச்சிப்போம் இல்லையா? அந்த டேக் ஆஃப்ல நம்ம ரோலர் கோஸ்டர் போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணும், காதெல்லாம் அடைச்சிக்கும். அது நினைச்சுக்கிட்டு அதுக்கு ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour 2 hour ஐயோ ஃபிளைட்ல ஏறணுமே, இந்த ஃபீலிங் இருக்குமே அப்படின்னு அந்த கஷ்டம் வேற நம்மளுக்கு இருக்கும். அதை நினைச்சு நினைச்சு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி ஆன்சைட்டியா இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தான் இந்த டிப்பு. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் போறவங்களுக்கும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நான் மேடை பேச்சு பேச போறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரே ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, என்னதான் அவங்க கண்டென்ட் அவங்களுக்கு மைண்டுக்குள்ள இருந்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சைட்டி, ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும்ல. அந்த டென்ஷன், அந்த ஆன்சைட்டி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கு ஈஸி மெத்தட் தான் நம்ம எந்த கை டாமினன்ட்டோ அந்த கையில பண்ணக்கூடாது. நீங்க இப்போ ரைட் ஹேண்டட்னா லெஃப்ட் ஹேண்டட் கை எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த குட்டி விரல், சுண்டு விரல் சொல்றாங்கல்ல, அந்த சுண்டு விரலும் மோதிர விரலுக்கும் நடுவில் இப்படி ஒரு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சுஜோ கிளாஸ்ல பார்ப்போம். பட் சின்ன சின்ன டிப்பா இதுல பார்த்துக்கலாம். ஸோ இந்த சுண்டு விரலும் இந்த மோதிர விரலுக்கும் நடுவில் நம்ம டாமினன்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்டட் பர்சன்னா இந்த கையில இப்படி 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 தட்டிகிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் முடியுது, நீங்க பேசும்போதும் தட்டிகிட்டே பேசலாம், இல்லை டிராவல் பண்ணும்போது இப்போ இங்கேருந்து ஏர்போர்ட் போறீங்க, அந்த கார் ஜேர்னியில் தட்டிகிட்டே போகலாம். அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி குறைஞ்சிடும். இங்கே தேன்மொழி தட்டிகிட்டே இருக்கா, அவளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு தெரில, ஏன்னா அவள் தான் எல்லாரையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால இப்படி இப்படி தட்டிகிட்டே இருக்கணும். அது 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 இப்படி இப்படி ஸ்டைலா பியானோ வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறாவா, அப்படி கிடையாது. நல்லா அந்த அந்த ப்ரெஷர் பாயிண்ட் நல்லா டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். இட்ஸ் கால் டேப்பிங். ஸோ டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் ஹேண்டட் பர்சன்னா ரைட் ஹேண்டர்ல சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் லெஃப்ட் ஹேண்டை கொண்டு இப்படி டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எந்த கையில வேணா பண்ணலாம். பட் டாமினன்ட் ஹேண்டை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுனால அது இப்படி பண்ணுறது. கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் உங்களுக்கு குறையும். அப்புறம் உங்கள் ட்ராவலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துட்டு ஐயோ தான் பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.